எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆதி சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இந்தியா எப்படி இருந்தது மேட்ச் உங்களோட பார்வையில்? சஞ்சு சாம்சன் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு கேட்டார். ஓகே, ரொம்ப அருமையான மேட்ச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஒரு போட்டி இருந்தது. ஒன் சைடடாக சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்கார்ற சில மேட்சஸ் வந்து ஒன் சைடடாக போய் ஆமாம் சார். இவங்க இந்த காசு கொடுத்து ப்ரீமியத்தில் காசு கொடுத்து வாங்கி டிக்கெட்டை வாங்கி அது மாதிரிலாம் வரவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் மேட்ச்சு. ஆனால் மேட்ச் வந்து நேற்றுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்ச ஒரு மேட்ச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு, 40வது ஓவர் வரைக்கும் பிரமாதமான மேட்ச்சு. இந்தியா வின் பண்ணது அதை விட ஒரு சந்தோஷம் உண்டு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. அவங்க வந்து அந்த 195 வந்து பெரிய ஸ்கோர். அது அவங்களோட ஸ்டார்ட்டை பார்க்கும்போது அது நல்ல ஸ்கோரு. ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் தோத்தாங்களே தவிர அவங்க வந்து அவங்களோட பெட்டர் டீம் கிட்ட தான் தோத்துருக்காங்க. அதான் சார், இது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்கு. நம்மளே பேசியிருந்தோம் எவ்வளோ டஃபாக இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 பேரும் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஆமாம், விக்கெட் கீப்பர் வந்து அவருமே கிட்டத்தட்ட விட்டு அவரும் பவுல் போட்டிருப்பாரு போல. நான் அவங்க பேட்டிங் சைட்லேருந்து வந்துடுறேன் சார். அவங்க நேற்று நல்ல பிளானோட தான் இறங்கியிருக்காங்களோ. நம்ம தான் பேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்றப்போ நம்மளோட அந்த பிளான் ஏ பிளான் பின்ற மாதிரி நேற்று ஒரு நிதானமான ஆட்டமும் ஓப்பனிங்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவங்களோட பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாஸு சூரியகுமார் வின் பண்ணது. ஏன்னா கல்கட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் லேட் நைட் வந்து டியூஸ் இருக்கும். அந்த டியூஸ் வந்து பால் கிரிப் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ செகண்ட் bowling போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எந்த டோட்டலாக இருந்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்டிங் லைனப்னு இருந்தாலும், செகண்ட் bowling போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணார். நல்ல டெசிஷன் அது. எண்ட் ஆஃப் த டே அந்த இட் ப்ரூவ் டு பி அ குட் டெசிஷன் ஆல்சோ. கடைசியில் நல்ல டெசிஷன் தான் காமிச்சிது அது. பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட்டு ஒரு T20 குவார்ட்டர் ஃபைனலுக்கு ஏற்ற ஸ்டார்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. விக்கெட் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சந்தேகமே இல்லை. பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு விக்கெட் எதுவும் இல்லை. 47 48 ரன் அடிச்சிருந்தாங்க. 45+ இருந்தாங்க போல இருக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8 ரனில் தான் இருந்தாங்க. நீங்கள் இதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள அதிகமாக வருது, ஒரு 50 55 60 அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் குயிக்காக விழுந்தா கூட திருப்பி நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விக்கெட் சேவ் பண்ணிக்கோங்க, பின்னாடி அடிக்கிறதுக்கு இருக்காங்க, ரன்ஸ் எப்படி இருந்தாலும் வருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதுபடி ஆடினாங்க ஷை ஹோப் அண்ட் ரோசன் சேஸ் ஓப்பனிங் ஒரு வாரம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் ஓப்பனிங் வந்து நல்லாவே ஆடினார். அவருடைய புது ரோலுக்கு நல்லா பண்ணார். பட் ரன்ஸு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓப்பனிங்கில் வரலங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அது போன போக்க பார்த்தா ஷை ஹோப் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு விட நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ்டு ஜாஸ்தி. நம்ம T20லலாம் அந்த மாதிரி அது இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் T20ல நம்ம பார்த்ததில்ல அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கூட எனக்கு என்னமோ தோணிச்சு, ஒரு வேளை அவர் ரிட்டையர் ஆகிட்டு உள்ளே வந்து வாடான்னு கூப்பிட்ருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டு இருந்தது. கரெக்டான அந்த டைமில் அவுட் ஆனார் அவர். சரியான டைமில் அவுட் ஆனார். அதனால அந்த மொமெண்டம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது. பின்னாடி வரவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. ஹெட்மேர் வந்து வந்தவுடனே அவருடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். பும்ராவோட மேஜிக் ஸ்பெல், அந்த ஸ்பெல்லு பிரமாதமாக போட்டார். அவர்கிட்ட எதிர்பார்த்தது அதுதான். ஏன்னா பும்ரா வாஸ் மென்ட் ஃபார் ஹெட்மேர். அவரை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க அந்த பொறுப்பை. அதே மாதிரி பண்ணார். அந்த ஒரு ஓவரில் 2 விக்கெட்டுங்கிறது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு கொடுத்ததுன்னு சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் கையை விட்டு போதும் மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் விக்கெட் விழல. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள் நம்ம முதலே பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் அந்த ஆஃப் கலராக இப்போலாம் ஆஃப் லேட் இருக்காருங்கிறத அது கண்டினியூ பண்ணார். அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் வருணுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சூர்யா. நல்ல மூவாக இருந்தது. ரொம்ப டைட்டாக போட்டுட்டு இருந்தார். அவரோட அந்த அவே ஃப்ரம் த பாடி வர அந்த bowling வந்து பேட்ஸ்மேனை உள்ள தள்ளிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார், நல்லா போட்டார். பாண்டியாவோட ஸ்டார்ட் வாஸ் வெரி குட். பட் அதுக்கப்புறம் ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பிளான் பண்ணபடி
நடந்தது. இல்ல ஒரு பயத்தோடயே ஆடின மாதிரி இருந்துச்சு சார். நீங்க சொன்ன மாதிரி விக்கெட் விட்டுறாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க 8, 9 வரைக்கும் விளையாட போறாங்க சார். ஆமா. ஆனா அவங்க அந்த கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் தடுமாறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. கரெக்ட். ஏன் அந்த சேஃப் ஜோன், ஏன் அந்த பயம் நேத்து பொறுத்த வரைக்கும்? இல்ல அவங்க கொஞ்சம் ஒரு டென்ஷன்ல தான் ஆடினாங்க. யூசுவலா அந்த மாதிரி டென்ஷன்ல ஆடக்கூடிய டீம் கிடையாது. இல்ல. நம்ம போலிங்க்கு கூட அந்த இது வெயிட் கொடுக்கலாம் நீங்க. ம், ஏன்னா அந்த ம். ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்த பும்ராவை அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள பேக் ஃபுட் தள்ளிடுச்சு. அந்த 2 விக்கெட் ஒரே ஓவர்ல போனது வந்து கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி தடுமாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வரக்கூடிய அந்த பாவலுக்கு நிற்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். ம், ம். உங்களுக்கு ஜேசன் ஹோல்டர் பிரமாதமா ஆடுறாரு. நேத்திக்கே லவ்லி பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. 38 பால் 75 ரன் பார்ட்னர்ஷிப்லாம் சும்மா இல்லைங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. Yes. ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் மேட்ச். புரியுது. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி க்ரூஷியல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியன் ஃபீல்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேத்தட்டிக்காக இருந்தது. இந்தியன் ஃபீல்டிங் வந்து ரொம்ப அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இல்ல. அவங்களோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை. கேட்சிங் வந்து எனக்கு எனிவே பெரிய பிரச்சனை கிடையாது. கேட்ச் வந்து ட்ராப் பண்ணுறதுங்கிறது வந்து சகஜம். அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம். லைட்டாக இருக்கலாம், ம், ம். வந்து க்ரௌடாக இருக்கலாம், அந்த ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு செகண்ட் லேப்ஸாக இருக்கலாம். கிரவுண்ட் ஃபீல்டிங்கே நேற்றுக்கு நல்லா இல்லை. இந்தியன் கிரவுண்ட் ஃபீல்டிங் ஐ வாஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் தட். ஏன்னா போடி வந்து பால் பிடிக்கும்போது பால் கையில் பட்டு ரெக்கோஷேட் ஆகுது, ம். கையில் ஒட்டலை பால். அவங்களுக்கு கிரவுண்ட் ஃபீல்டிங்கே சொல்கிறேன் நான், பட்டு பட்டு போகுது வெளியே. ஓகே. அந்த மாதிரி இருந்தது. ஏன் அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் இருந்தது. இந்தியாவும் டெஃபினட்டாக டென்ஷனில் தான் இருந்தாங்க. அது வந்து காமிக்காமல் கொஞ்சம் போர்வை போட்டு மறைச்சாங்களே தவிர அவங்களும் சரி 2 டீமுமே க்ரூஷியலுங்க. அது டூ ஆர் டை பொசிஷன்ல. இந்த படத்துல சொல்ல வெளியே காட்டிக்காத, ஆனா உள்ள அவ்வளவு பயம் அப்படின்ற மாதிரி. ஆனா ஹோல்டர் வந்து நேத்து ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி நாளுக்கு நாள் அவர் ரொம்ப அழகா மெருகேறிட்டே இருக்காரு சார். பிரமாதமா ஆடுறாருங்க. என்ன மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரா மாறிட்டு வர்றாருங்க. போலிங்ல கூட நீங்க பாருங்களேன், பியூட்டிஃபுல் யார்கர்ஸ் போட்டுட்டு இருந்தார் லாஸ்ட்ல. அவருடைய போலிங் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதர் எண்ட்ல அதே மாதிரி ஒரு போலர் இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. ஏன்னா காலில் அந்த ஹைட் அட்வான்டேஜ் வர காலில் இறக்குறாரு அவர். ஷமார் ஜோசப் நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் இருக்கு, அவர் யார்கர் ட்ரை பண்றாரு, ஆனா ஃபுல் டாஸா போகுது. அது அந்த மாதிரி ஒரு அதர் எண்ட் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு போலர் இல்லாததுனால தடுமாறிட்டாரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரமாதமா ஆடுறாரு ஜேசன் ஹோல்டர். செகண்ட் மேட்ச் இன் சக்சஷன் டீமை வந்து ஒரு மாதிரி வெளியே கொண்டு வந்தார் பிரச்சனையிலேருந்து. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப 195 இஸ் நாட் அ ஸ்மால் டோட்டல். கண்டிப்பா. ஆனால் அவங்க வந்து குறைஞ்சது 210 வந்திருக்கணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்டெடியாக ஆடினாங்களே தவிர ரன்னு வந்திருக்கணும். 210 டெஃபினட்டாக அவங்க அடிச்சிருக்கணுங்கிறது என் அபிப்பிராயம். கண்டிப்பாக ஒரு 15-20 ரன் அவங்க ஷாட். ஸ்கையோட பிளான் நேற்று என்னவா இருந்துச்சு சார்? ஆனால் 5 பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. துபை கொடுக்கல, இன்னும் மற்ற ஆட்கள் கொடுத்து டெஸ்டிங்லாம் பண்ணல. ஸோ பக்காவா அந்த 5 பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா சார் இனி வர நாட்கள்ல? அப்படி சொல்ல முடியாது. இந்த மேட்சுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த முந்தின மேட்ச்ல துபைக்கு ஏன் கொடுத்தாங்க, இவங்களுக்கெல்லாம் 3 ஓவர் தானே ஆயிருந்தது, ஒருத்தர் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு, நேற்றுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன் அன்னைக்கு கொடுத்தாருன்னு. இந்த மாதிரி அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துருக்காரு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, துபாய்க்கு கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணி அந்த பக்கமே பாலை காட்டல. அவர் பக்கமே 5 போலரை வச்சா மேனேஜ் பண்ணாரு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இது முரளி இது வந்து கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிடும். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 195 வரைக்கும் ஓகே. சப்போஸ் ஒரு போலர் வந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சம்டைம்ஸ் அந்த கொடுத்த 5 போலருமே உங்களுக்கு ஃப்ரண்ட்லைன் போலர்ஸ். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதில் வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் அண்ட் வருண், இந்த 3 பேர் டெஃபினட்டாக 4 ஓவர் போலர்ஸ். ஸோ 12 ஓவர் போட்டாகணும். மீதி இருக்கிற 8 ஓவரில் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வரணும். நேற்றுக்கு அக்ஷர் பட்டேல் பிரமாதமாக போட்டார். ஹர்திக் பாண்டியா போறாரு, ரன்னுக்கு போறாரு, வேலை கொடுக்குறாரு. அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவரை காப்பாற்றுக்கு பெயில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த ரிஸ்க்கை எடுக்கலை ஸ்கை நேற்றுக்கு. அந்த ரிஸ்க்கை எடுக்கலை. அவர் வேண்டான்னு விட்டார். கொடுக்குறாருன்னு பாண்டியாவே கொடுக்கட்டும், இன்னொருத்தரை கொடுத்து நான் அந்த கேட்ட பேர் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது அவருக்கு. அக்ஷரை பார்க்கும்போது எனக்கு ஜட்டு தான் சார் ஞாபகம் வராரு. ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் பால் போட்டுனா சிங்கிளோ 4ஓ 6ஓ அடுத்து உடனே என் கையில் பால் வரும், நான் உடனே போடணும். அவங்களுக்கு அந்த டைமிங் கொடுக்காம எக்ஸாக்ட்லி அந்த அட்டாக் வந்து அக்ஷர் எடுத்துட்டாரு. ஆமாம் டெஃபினட். அக்ஷர் வந்து நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அக்ஷரை டீமில் கொண்டு வரணும் எல்லாரும் சொல்லும்போது நான் வந்து எதிர்த்து பேசுவேன். அது அக்ஷர் வரக்கூடாதுன்னு நான் பேசுவேன். ஏன்னா அவரும் ஜடேஜாவும் மிரர் இமேஜ். இந்த கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உருவம். அது ஐடென்டிக்கல் எல்லாமே, இன்க்ளூடிங் ஃபீல்டிங். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஜடேஜா இருக்கும்போது அக்ஷர் எதுக்கு? அந்த இடத்துல வேற ஒரு வெரைட்டி ஸ்பின்னரை கொண்டு வரலாமே அப்படின்னு நான் எப்போவுமே பேசுவேன். எப்போ ஜடேஜா வெளியே போயிட்டாரோ
ஆட்டோமேட்டிக் வாக்கின், அது பேச்சே கிடையாது. நீங்கள் இந்த இடம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படி ஒட்டக்கூடிய ஒரு ஆள் அக்சர். ஓகே. ஸோ அவர் வந்து டீமில் கண்டிப்பாக அதுவும் T20லலாம் அவசியம். ஓகே. அதனால அந்த இடத்துல வந்து அவரை அவரை போய் ஒரு மேட்ச் உட்கார வச்சு மாற்றி கீத்தி ஒரு சின்ன குழப்பம் நடந்தது. பட் அக்சர் வந்து வெரி வெரி சார்ட் ஆஃப் யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு கொஞ்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஃபீல்டிங் எக்ஸலன்ட் ஃபீல்டர் ஆல்சோ. ஓகே. 195 சேஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ஆரம்பத்துல அந்த 2 பேரும் லக்கி சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சுவும் அபிஷேக்கும் இறங்கும் பொழுது ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா இருந்தது சார். ஏன்னா அந்த மனுஷன் சுத்தி சுத்தி அடிக்கக்கூடியவர். இன்னும் ஒரு 9-10 பால் கிட்ட ஒரு பால் கூட சஞ்சு கொடுக்கல அபிஷேக் நேத்து. அது அது என்ன சார் இருக்காது? அதே மேட்ச் தான், அதே மாதிரி தானே போன மேட்ச் நடந்தது. அபிஷேக் சேவ் பண்ணாரு சஞ்சு. ஆனா நேத்திக்கு அபிஷேக் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு சஞ்சு. ஏன்னா அந்த மேட்ச்ல போன மேட்ச்ல கான்பிடன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நம்பினாங்க மேனேஜ்மெண்ட். அபிஷேக்கே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டோன்னு பண்ணாங்க. அவர் வந்து நல்லா ஆரம்பிச்சாரு. பேடா ஆரம்பிச்சாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷேக்கா இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு லாப்டட் ஷாட் அவரோட எக்ஸ்ட்ரா கவர் மேலே தூக்கி ஆடினது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்கியாக தோணிச்சு. பட் கிளியர் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 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 4 போனது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. நல்லா தான் ஆரம்பிச்சாரு. அகெயின் ஸ்பின்னர் கிட்ட வீக்குங்கிறத அவர் ஆரம்பத்தில் காமிக்கிறாரு. அதுவும் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு காம்பினேஷன் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ரைட் ஹேண்டர் சஞ்சு சாம்சன் இருக்கிறதுனால சேஸுக்கு கொடுக்கல பால், ஆஃப் ஸ்பின்னருக்கு கொடுக்கல. ஆஃப் ஸ்பின்னர் கொடுத்துருந்தா அபிஷேக் பயங்கர வீக்கு. அவர் அவுட் ஆனதெல்லாம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ஓப்பனிங்கில் அவுட் ஆகிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு போய் இவர் ஹுசைனுக்கு கொடுத்தாங்க. ஹுசைன் வந்து இன்கமிங் டெலிவரி, சப்போஸ் நியூ பாலில் அவங்க எல்லாமே உள்ளே வரும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு இன்கமிங் டெலிவரி இருக்கிறதுனால அவர் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஈஸியாக ஆடக்கூடிய ஒரு போலர் இருந்தும் அவருக்கு தான் அவுட் ஆனார். அந்த அந்த ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனார். அவர் வந்து வேற ஒன்றும் அந்த இதில் ஆஃப் ஸ்பின்னருக்கு போல்ட் ஆனார் மாதிரிலாம் இல்லை, ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆனார். அன்ஃபார்ச்சுனேட், கொஞ்சம் ஒரு ஆஃப் கலரில் தான் இருக்கார். அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ், 8 பேட்ஸ்மேன் ராதர் டீமில் இருக்கும்போது 8 பேருக்கும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. 8 பேருக்கும் சான்ஸ் கிடையாது. அது ஆட போகிற ஓவர்ஸ் என்னமோ 20 ஓவர் தான். 8 பேருக்கும் தீனி போட முடியாது. அதில் ஒரு 2-3 டிஸ்கவுண்ட் நீ கொடுக்கணும், 2-3 வழிவாங்க. அதில் 2-3 கிளிக் ஆனால் போதும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 3 பேர் கிளிக் ஆனால் நீங்கள் கரை சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒரு 2-3 பேர் கிளிக் ஆகி தான் கரை சேர்த்துட்டு வராங்க. சில பேர் ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சஞ்சு ஃபெயில் ஆனார், அபிஷேக் ஃபெயில் ஆனார், இஷான் ஃபெயில் ஆகிறாரு, சூர்யா ஃபெயில் ஆகிறாரு, திலக் ஃபெயில் ஆகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகும்போது ஒருத்தர் கரை சேர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து கரை சேர்க்கறதுக்கு இருந்ததுனால இவங்க ஃபெயில் ஆனால் துபே அடிச்சாரு, துபே ஃபெயில் ஆகும்போது பாண்டியா அடிக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தது. அதே மாதிரி நேத்திக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. நேத்திக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சுவை பற்றி ஒரு பெருசாக கொஞ்சம் பேசலாம். சஞ்சு வந்து நம்மலாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளோ அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிருக்காரு, அதுவும் எந்த மாதிரி சமயத்தில் போயிருக்காருன்னு. போன வேர்ல்ட் கப்பில் சஞ்சு டீமில் இருந்தார். ஒரு மேட்ச் கூட அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகே, இந்த மேட்ச்லேயும் டீமில் ஸ்குவாடில் இருக்கார். பட் சான்ஸ் கொடுக்கும்போது ஃபெயில் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ஒரு துரதிருஷ்டம் அவருக்கு இந்த மாதிரி இருக்குது. துரத்தி அடிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது போன மேட்ச்சு கொஞ்சம் அப்படி உயிர் காமிச்சார். கொஞ்சம் ஒரு கடந்த 2 மேட்சாக ஒரு 15, 20, 24ங்கிறத அடித்து நான் இன்னும் ஃபுல்லாக போலப்பா, இருக்கேன் அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பெரியவர் சொன்ன மாதிரி எப்போ வரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வருவார்னு கரெக்டாக வந்தார். எந்த நேரத்துக்கு வரணுமோ அந்த நேரத்துக்கு பளிச்சுன்னு வந்தார். மாஸ்டர்லி இன்னிங்ஸுங்க. அதாவது இந்த 97 நாட் அவுட்டுங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு 97 நாட் அவுட் உண்டு. 1974-75 சென்னை டெஸ்ட்டில் குண்டப்பா விஸ்வநாத்தோட ஒரு அந்த பேஸ் பேட்டரிக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆடின ஒரு 97 நாட் அவுட் இருக்குது பாருங்கள். அது வந்து இன்னி வரைக்கும் கிரிக்கெட் உலகத்தில் எல்லாராலும் பேசப்படுற ஒரு இன்னிங்ஸு. அதுக்கு அந்த மாதிரி ஒரு 97 நாட் அவுட் நேற்றுக்கு பார்த்தோம். இது வந்து T20 வரலாறுல என்றைக்கு இருந்தாலும் இந்த 97 நாட் அவுட்டை பேசுவாங்க. ஏன்னா இந்த இன்னிங்ஸ் வந்து சும்மா ஒரு 97 ரன் அடிச்சுட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, மேலே போயிருக்காங்க 150 வரைக்கும், அதெல்லாம் கூட இருக்குது. இன்னிங்ஸ்லாம் அந்த மாதிரியான இன்னிங்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து ஒரு டீமோட பொறுப்பை தூக்கி தோளில் வச்சுட்டு ஓப்பனிங் வந்துட்டு கடைசி வரைக்கும் டு என்ஷூர் த விக்டரி ஃபார் த டீம் ஆடுவாங்க. அவுட் ஆகிடுவாங்க, பின்னாடி வரவங்க அந்த கேமை முடிச்சு போவாங்க, இல்லை பின்னாடி வரவங்க சொதப்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து தோக்குற ஒரு டீமில் போய் மாட்டோம். அப்படிலாம் இருந்திருக்கும். இந்த சஞ்சு அந்த மாதிரிலாம் ஆடி அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு.
ஸோ ஒரு 50 அடிச்சோன்னு அப்பாடி ஐ கம் அவுட் ஆஃப் த ரட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு. மகிழ்ச்சி வந்தோன்னே தேவையில்லாத ஒரு ஷாட்டுக்கு போவீங்க, அவுட் ஆகிடுவீங்க. அப்படி இருக்கும்போது கவாஸ்கர் சொல்லுவார், அந்த கவாஸ்கர் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடித்த அடுத்த பாலுக்கு அவர் கார்டு எடுப்பார். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக கார்டு எடுப்பார். அப்போ தான் ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பார். அவர் சைக்கலாஜிக்கலாக நான் எதுவும் பண்ணலை, நான் இப்போ தான் பேட்டிங் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை தனக்கு தானே சொல்லிப்பார். அது அந்த மாதிரி அந்த 50 அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் சஞ்சுவோட கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலிஷ். தூக்கே ஆடலைங்க பாலை. அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆஃபில் ஆடின 2-3 ஷாட்டில் வந்து பிரெத் டேக்கிங். நான் இப்போ குண்டப்பா விஷயத்தை சொல்லும்போது அந்த ஷாட்டில் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது அந்த காலத்தில் அவர் ஆடினதுலாம். இன்னும் அந்த மாதிரி இந்த நீட்லிங் சொல்லுவாங்க, ஊசியில் நூல் கோக்குற மாதிரி 2 பேருக்கு நடுவில் அந்த கேப் அவர் பார்த்தது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்க்கணும். அது அந்த அந்த பேட் அதுக்கேற்ற மாதிரி கிளைட் பண்ணுறது பியூட்டிஃபுல்லாக ஆடினார். இன்னிங்ஸ்னால் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் சும்மா கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லை, இங்கே தூக்கி அடிக்கிற அங்கே பிச்சுன்னு போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட்டு. ஒரு பெர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட்டை மட்டுமே வச்சு ஒரு 196 சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணார். நான் மறுபடியும் சொல்கிறேன், T20 கிரிக்கெட்டுங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு, இளைய தலைமுறைக்கான ஒரு ஃபார்மேட் அது. அதில் வந்து நம்ம வந்து சூரியவன்ஷி வரைக்கும் இப்போ பேசுகிறோம், 14-15 வயசு பையன் வரைக்கும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை உண்டு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மரியாதை உண்டு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த வேர்ல்ட் கப்பில் 2-3 இன்னிங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேவிட் மில்லர் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, ஹாரி ப்ரூக் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, சஞ்சுவோட இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் ஆரம்பத்தில் போட்டு பேட்டை சுற்றி கீத்தி என்ன பண்ணாலும் சரி, எங்களை மாதிரி ஒரு ஆள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நரச்ச தலையோட நான் சொல்லணும்ல அது. அந்த டெக்னிக்கல் ஷாட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் சஞ்சு வந்து தூக்கி அடிக்கணும்ன்ற விரும்பவே இல்லை. நான் யாரு அப்படின்றத நான் காட்டுறேன், என்னோட பெர்ஃபார்ம பாரு அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. ஒரு பக்கம் அப்படியே பில்லர் மாதிரி நின்ட்டார் சார். கிட்டத்தட்ட 40 ஓவர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேட்சை அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. திப்பு ஓடுவாங்க, அங்கே போய் குதிப்பாங்க, இங்கே ஏறுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே பேட்டிங் ஹெல்மெட்டையும் கட்டி போட்டார், ப்ரே பண்ணார், தேங்க் பண்ணார் கடவுளுக்கு. எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லை, சலனமே இல்லாத ஒரு 2 காலம் தரையில் வச்சிருக்கிற ஒரு ஒரு மனித பிறவியாக நேற்றுக்கு காட்சி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 40 ஓவர் நின்றுருக்கான் சார் அந்த மனுஷன். அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஹோல்டர் வந்து ஒரு விக்கெட் யாருதுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார், எடுக்கும்பொழுது அவ்வளோ அக்ரெசிவா கத்துனாரு. இன்னும் 2-3 பவுலர்ஸ் வெஸ்ட் இண்டீன்ஸ்ல வந்து அது அவங்களோட ட்ரிக்கா இல்லை வந்து அது ஒரு மைண்ட் கேமா அப்படின்ற நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. இந்த மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் கூட இல்லாம சாட்டிஸ்ஃபைட் நைட் நான் நல்லா தூங்குவோம்டா. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. என்ன ரொம்ப சந்தேகப்பட்டீங்கடா நீங்க, அப்படி இல்லை நான் டீமுக்கு ஆடுறவன் தான், இன்னைக்கு நிரூபிச்சிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனது. அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமா அவர் வந்து டீம் மேட்ஸோட நின்று பேசினது நான் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா நேற்று மேட்ச் முடிஞ்ச கையோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அது இன்னொரு சேனலுக்கு அது பண்ண வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு காலையில் கூட வந்த உடனே இங்கே உட்காந்துட்டோம். நான் இன்னும் அவரோட இன்டர்வியூவில் அவர் என்ன பேசினார் எதுவுமே கேட்கல, பார்க்கல. பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு இன்னிங்ஸு. ஒருத்தருக்காக நம்ம எப்பவுமே கொண்டாடுவோம் சார். நீ தோல்வினா உனக்கு கூட நிற்பேன் நானு, நீ வெற்றினா நாங்க அதை பகிர்ந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த ஒரு மனுஷனா சஞ்சு இருக்கேன். எனக்கு சமூக வலைத்தளங்கள்ல சார், ட்விட்டரா இருக்கட்டும், FB-யா இருக்கும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு கனெக்டா சார். கேரளா மக்கள் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம மக்கள் வந்து சஞ்சு நீ ஜெயிச்சிட்டடா, நாங்க இருக்கோம். சஞ்சுவை வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஒரு ஆளா தான் பாக்குறாங்க. ஓகே, ஏன்னா அவர் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆளு. அவர் வந்து ஜாலியான ஒரு மனுஷன். நீங்க வந்து சில பேர் வந்து இப்போ கோலி எடுத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ரொம்ப ஜாலியான டைப். ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுவார், சந்திரமுகி ஆயிடுவார் அவரு. சஞ்சு வந்து அப்படியே ஆப்போசிட். ஓகே, நேர பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கிறனால ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, பேசுகிறவங்க கிட்ட நல்லா ஸ்மைலிங்காக பேசக்கூடிய ஆள். ஆனால் பேட்டிங்குன்னு போகும்போது கொஞ்சம் சைல்டிஷாலாம் ஆடுவார். ஃபர்ஸ்ட் பால் அந்த ஒதுங்கி நின்று தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவார். நேற்றுக்கு வந்து அப்படியே அவருக்கு விராட் கோலியோட உருவத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டாரு. நேற்றுக்கு வந்து ஜாலியாக இருந்தார் வெளியில். உள்ளே போனோன்னு அந்த சீரியஸ்னஸ், தலையை தொங்க போட்டு ஆடுறது, அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அவரோட கண்ணில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வெறி அவர்கிட்ட அந்த கண்ணில் இருந்தது, அவருடைய செயல்பாட்டில் இருந்தது. இதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து இந்த ஒரு இன்னிங்ஸை நம்ம ஒரு பார்வையாளரை பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசுகிறத விட இந்த டீமில் இருக்கிறவங்க அதை பார்க்கணும். கண்டிப்பாக டீமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை கற்றுக்கணும். அபிஷேக் சர்மா மாதிரி ஆட்கள்லாம் வந்து அடித்தாரு ஜெயிச்சாரு, நாளைக்கு கப்பு வந்தால் எனக்கு காசு வரும், எனக்கு ட்ராஃபி வரும், அது என் பேர் இருக்குங்கிறது இல்லை. எப்படி ஆடணும், அந்த மேட்ச் சுச்சுவேஷனில் எப்படி ஆடணுங்கிறத அபிஷேக் மாதிரி, இஷான் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய கற்றுக்கணும். இந்த மாதிரி சீனியர்ஸ் கிட்டேருந்து
அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் நேத்தி. இஷான், அதுக்கப்புறம் அபிஷேக் 10-10 எடுத்திருந்தாங்க சார். ஸ்கை 18. அதுக்கப்புறம் வரக்கூடிய திலக், நான் எனக்கு அந்த இடம் போதும் அப்படின்னு தெளிவா இருக்கோம் சார். இல்லை அவர் கொடுத்த இடத்த பிரமாதமாக ஆடினார் சூப்பரா பாருங்க. பண்றாரு. ரொம்ப குயிக்காக ஆடினார். அதுதான் நான் சொன்னேன். நான் திலக்கை பற்றி எப்பவுமே சொல்லுவேன்ல, அவர் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பேட்ஸ்மேன். அவர் எப்படியும் ஆடக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் நம்பர் 3 அனுப்பினீங்கன்னா தள்ளி ஆடவும் முடியும் அவரால். நம்பர் 3லேருந்தே கூட அடிச்சு ஆட முடியும். ரிக்கி பாண்டிங் ஸ்டைலில் நம்பர் 3 வந்து வந்தோடனே அடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி ஆட தெரியும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட தெரியும் திலக்குக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து நேற்றுக்கு ஸ்கை வந்து நல்லா தான் ஆடினார். ஆடின வரைக்கும் பொறுப்பாக ஆடினார். அவருடைய கேம் இல்லையே தவிர, பட் பொறுப்பாக ஆடினார் நேற்றுக்கு. அவருக்கும் சஞ்சுக்கும் உள்ள அந்த 58 ரன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியல். ஓகே. அதே மாதிரி திலக் அடிச்ச அந்த 28 ரன் 25 என்னமோ அடிச்சார். அது வந்து ரொம்ப குரூஷியல் டீமுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் அடிக்கணும். இப்படி இருக்கும்போது திலக்குக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓவர்ஸ், நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அவர் இன்னும் நல்லா பரிமளிப்பார். அதனால அவரை நம்பர் 4 ஆடணுங்கிறது என்னுடைய ஆசை. இது வரைக்கும் அது நடக்கலை, இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு வந்து நம்பர் 4 ஆடி நம்பர் 5 சூர்யா போனார்னா 2 பேருக்குமே அதுக்கு ஒரு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் தோணுது எனக்கு. ஆனால் யாருமே டைம் எடுத்துக்கல சார். வந்து நான் கொஞ்சம் செட்டில் ஆகிறேன் அப்படின்ற டைம் நேற்று இந்தியன் டீம் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தூபி அடிச்ச அந்த 2-4 கூட எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக தெரிஞ்சுது. வந்து இந்த மனுஷன் இங்கே தட்டுவார், எல்லாம் தூக்கி அடிப்பார், அது கண்டிப்பாக போகும்னு நினைச்சேன். அதாவது வேல்யூன்னு சொன்னீங்கன்னா நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற விலையை விட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் சார். சம்டைம்ஸ் நீங்கள் அதிக விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க, மதிப்பே இருக்காது. அதிக விலை கொடுத்து டைமண்ட் வாங்குகிறோம், ரீசேல் வேல்யூவே கிடையாது. அதுக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா அது 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியாது. ஸோ சிலது வந்து நீங்கள் தங்கம் வந்து இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1.10க்கு விற்கலாம். ஆமாம். அதுக்கு வந்து சில பேருக்கு வாங்குற விலையை விட மதிப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும். சில பொருளுக்கு வாங்குற விலையை விட மதிப்பு கம்மியாகும். இது வந்து வேல்யூபிள்னு சொல்கிறது வந்து அவர் ஆடின ஆட்டம், அவர் நின்ன க்ரீஸில் நின்ன நேரம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொடுத்த அந்த விலைக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா அவர் அடித்த அந்த 2 பேர் ரொம்ப குரூஷியல். அவர் உள்ளே வரும்போது 10 பாலில் 17 ரன் அடிக்கணும். அதில் 2 பேர் ஆனால் ஒன்று அவருக்கு வரப்பிரசாதம் மாதிரி ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸு அவர் யார்க்கர் ட்ரை பண்ணி ஒன்று, லெக் சைடில் ஒரு ஃபுல் டாஸு யார்க்கர் ட்ரை பண்ணி ஒன்று, இப்படி ஒன்று அடித்தார், அப்படி ஒன்று அடித்தார். அதுக்கு அந்த ஆஃபில் அடித்தது கூட முதல் பால் நேராக ஃபீல்டர் கைக்கு தான் அடித்தார். அடுத்த பாலும் அதே மாதிரி ஒன்று வந்ததுனால கேப்பை பார்த்தாரு. ஓகே. அவ்வளோதான், அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் அலுப்பு இல்லாமல் வந்தோமா வேலையை முடிச்சோமா போனோமான்னு இருந்தார் அவர். ஓகே. அதுக்கு விட்டுருந்தா கூட இன்னும் அக்ஷர் இருக்காரு, அந்த லைன் அப் கொஞ்சம் டென்ஷனே ஆகலைங்க சஞ்சு. ஆகல டென்ஷன் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தோனியோட சில இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் தெரியும். அவர்கிட்ட தெரியாது, நம்மளுக்கு இருக்கும். பட் நேற்றுக்கு சஞ்சு இருக்கார், அடிச்சிருவார்ப்பா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருந்தது. அந்த கான்ஃபிடன்ஸை ஒரு பார்வையாளர் மனசில் பூத்தினார் சஞ்சு. அந்த கடைசி ஓவர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த 6 விட்டார் பாருங்க. அந்த 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 ஃப்ளிக்கு லெக்கில் விழுந்தோடனே ஒன்றுமே அதை பற்றி இப்போ என்ன வரும், ஷார்ட் பிச்சுட்டு வருமா, ஓவர் பிச்சுட்டு வருமா, நம்ம எப்படி ஆஃபில் ஆடணும், அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மினேஷன் எதுவுமே இல்லாமல் பாலை பார்த்து பாலுக்கு மெரிட் கொடுத்து ஆடினார். கரெக்டாக காலில் விழுந்தது, அந்த கிளிப் ஷாட் ஆடினார். அது சேல் த்ரூ அந்த 6 போனோடனே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கூலாக குவைட்டாக எந்த ஒரு படாடோபமும் இல்லாமல் எந்த பெரிய செலிப்ரேஷனும் இல்லாமல் நிம்மதியாக அழகாக முடிச்சுட்டு ஒரு நல்ல பேரோட வெளியே போகல. அந்த 6 போறப்ப தான் சார் எனக்கு எம்எஸ்டி ஞாபகம் வந்தாரு. அந்த நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கூலா கிளவுஸை போடுவாரு, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு 2 வாட்டி நம்மளுக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கும். ஸோ அங்கே பிரதிபலிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா நேற்று அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது சார். அடுத்து நம்ம இங்கிலாந்து கூட, நான் போன மேட்ச்சில் எப்படி கேட்டேனோ அந்த கேள்வி தான் எப்பயும் வைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸே நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க நம்ம பேசியிருந்தோம். இங்கிலாந்து வேற பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. எப்படி இருக்க போகுது? ரொம்ப டைட்டாக இருக்கும். இதை விட டைட்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு மேட்ச்சு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை விட இங்கிலாந்து டீம் கொஞ்சம் பவர்ஃபுல் டீம் தான். ஏன்னா நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, அருமையான ஸ்பின்னர் இருக்காங்க. அதில் அது இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நாளைக்கு வாங்கடையில் வேறு ஆட போகிறாங்க. ஸோ சூர்யாவுக்குலாம் ஹோம் கிரவுண்டு அது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் தோணுது. பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டு. அது அந்த 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 கடலை முதல்ல கடந்துட்டு வரலாம். ஓகே சார். ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமாக நேற்று நைட்லேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் இல்லைங்க, கரெக்டான டைமுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் ஐபிஎல் ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ரெடி சேட்டம் பக்கத்தில் வந்துட்டாரு, அதுவும் ஃபார்மில் இருக்காரு. சந்தோஷம் தானே.
தலைவரை வந்து இறங்கிட்டாரு. ஓகே. சஞ்சு அண்ட் தூபே இவங்க 2 பேரையும் ஒரு மிரட்டலான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. எங்களுக்கு ஆமா. கவலையே இல்ல. அந்த பக்கம் கார்த்திகா இருக்கட்டும், கெய்க்வாடும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ நேத்து மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு தான் ட்ரீட்டா சார்? மாத்திரை வேற நல்ல ஸ்பிரிட்ல கப் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்காரு. அவர் எல்லாம் டீமே நல்லா இருக்கு. பிரவேஸ் வேற ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஆ, ஆ. பிரமாதமா இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட ஸ்குவாட் ஃபார்ம் ஆகுது. ஓகே. அந்த கொண்டாட்டம் அப்ப நியாயமானது தான். கண்டிப்பா. சந்தேகம் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் எங்களோட வழக்கம் போல பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் Thank நிச்சயம் you. உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பிறாங்க. நன்றி.